ஒரு பேக்கரி வச்சுருக்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வெண்ணெய் வியாபாரி, ஒரு பால் போடுறவர்கிட்டக்க வெண்ணெய் வாங்குறாரு. அவர் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பால் போடுறவர் தான் இவர்கிட்ட முன்னாடியே பிஸ்கெட்ஸ் வாங்குவார். கேஸ் பிஸ்கெட் வாங்கிட்டு போவார், பேக்கரி பிஸ்கெட்ஸு. கொஞ்ச நாள் கழித்து தான் இவர் வெண்ணெய் வாங்க ஆரம்பித்தார். பால் வியாபாரிக்கிட்ட சொல்லியிருக்கார், வெண்ணெய் போடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் வெண்ணெய் போடுறார். இது கொஞ்ச நாள் வாங்குறாரு வெண்ணெய். ஒரு நாள் வெண்ணெயை வெயிட் போட்டு பார்த்தா அது 400 கிராம்ஸ் தான் இருக்குது. என்ன இப்படி ஏமாற்றிட்டானே என்ன அப்படி சொல்லி அவர் கேஸ் போடுறார். அவர் கேஸ் போட்டால் இந்த நேரத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது 2 பேருமே ஆஜராகிறாங்க. அப்போ பார்த்தா அது அவருக்கே திரும்புது. இந்த நாளில் நீங்கள் ஆஜராகணும்னு 2 பேருமே ஆஜராகிறாங்க. அப்போ முதல்ல இந்த உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்லாம் வாக்கு இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் உண்மையை தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு, நான் உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு, அப்புறம் இவங்க வக்கீல் கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? டெய்லி 400 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க, உங்களை நம்பி தானே அவர் வாங்கினார், அது எதுக்காக அப்படி பண்ணீங்க? இது ஒரு பெரிய திருட்டு இல்லையா? ஒரு நாள்னு பார்த்தா 100 கிராம்ஸ் தான், ஆனால் இதை நீங்கள் பல நாட்கள் பண்ணியிருக்கீங்க. அது எத்தனை 100 கிராம்ஸ், எத்தனை கிலோவாக ஆகிருக்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ அதால் இது பண்ணியிருக்கீங்க, ஏமாற்றிருக்கீங்க அவரை அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அப்போது அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு, குற்றம் செஞ்சவனை விட செய்ய தூண்டினவன் தானே அதுக்கு பொறுப்பாளி. என்கிட்ட வெயிட் மிஷினோ எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட நான் 1/2 கிலோ பிஸ்கெட்ஸ் வாங்குவேன். அந்த 1/2 கிலோ பிஸ்கெட்டை வெயிட்டை ஒரு சைடில் போட்டுட்டு ஒரு சைடில் வெண்ணெயை வச்சு தான் நான் கொடுக்கறது. ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் நான் கொடுக்கறது. ஸோ நான் செஞ்சது தப்பு கிடையாது, அவர் அப்போது செஞ்சது தான் தப்பு. நான் எப்படி செஞ்சேன்னா அவரோட பிஸ்கெட்டை போட்டு தானே நான் போட்டேன். அப்போது அவர் தான் 400 கிராம்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் என்ன கேடு நினச்சிருக்காரு, என்ன 100 கிராம்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதுவே அவருக்கு திரும்பி இருக்குது. கண்டிப்பாக நான் எந்த வெயிட்டும் போடலை, அவரோட பிஸ்கெட் இது தான் போட்டேன் அப்படின்னு அந்த இது கேஸ் முடிக்கிறார். இதிலேருந்து என்ன தெரியுது, அவரோட இதுவை அவர் வெயிட் போட்டு பார்க்கல, மற்றவங்க எதுவும் வெயிட் போட்டு பார்த்து அவன் தப்பு செஞ்சுட்டான்னு குற்றம் சுமத்துறாரு. பட் அவர் செஞ்சதுனால தானே அவருக்கு அது திரும்பி இருக்குது.